நேற்றைய தினம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை என்றது பெரிய அளவில் பேசிக்கொண்டாக மாறியிருக்கிறது. கேமசரி பெர்னாண்டோ அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மரண தண்டனை சார்ந்த விடயங்களில் யார் யார் சந்தோஷப்படுவார்கள் என்றால் முதலாக இவருக்குத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான தகவல்கள் வழங்கப்பட்டது. சுரேஷ் செலே என்கின்ற ஒரு அதிகாரி வெறுமனே ஒரு நாட்டிற்கு வேலை செய்கிற அதிகாரியாக செயல்படையில பிள்ளையான் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துகிற குழுவினரை சந்திக்கிறார். சந்திச்ச பிறகு இந்த சக்ரானையும் அசாத் மௌலானா இதற்கு ஒரு சூத்திரதாரிகளாக இருந்தவர்கள் அல்லது சூத்திரதாரியும் பின்னணியில் இருந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு வழங்கப்படுகின்ற இவர்களுக்கு எப்படியான தண்டனை வழங்கப்பட வேண்டும்? முதன்முறையாக ஒரு முன்னை நாள் ஜனாதிபதிக்கு இந்த தண்டனை கிடைச்சது என்கின்ற வரலாற்று பதிவுகளும் வருமா? முன்னை நாள்களில் அமைச்சரவையில் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவரை கைது செய்யணும் என்றாலே பல வகையான சட்ட சிக்கல்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக இப்பொழுது இந்த கைதுகள் எல்லாம் கொஞ்சம் இலகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ. முன்னை நாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார், அவருடைய மனைவியோட நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார் என்ற தகவல் அண்மையில் வந்திருக்கின்றது. உயிர்த்த நேர தாக்குதலுடைய முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முகாந்திரத்தில் அவர்கள் ஏன் வெளியில் போகணும்? அவர்களுக்கும் இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கின்றதா? ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். பூஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களுடைய கைது, அதற்கு பின்னரான நேற்றைய தினம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை என்றது பெரிய அளவில் பேசிக்கொண்டாக மாறியிருக்கின்றது. அவர்கள் வெளியிட சிறைச்சாலைக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கத்தில் இவர்களுக்கான மரண தண்டனை சார்ந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், இன்னொரு பக்கத்தில் இருந்து இவர்களுக்கான ஆதரவு அலைகளும் வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட முன்னைய காலகட்டங்களில் பொதுஜன பெரமுன அல்லது ராஜபக்ச குழாமினரோட நெருக்கமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இருந்தவர்கள் மீது தான் இப்பொழுது கொஞ்சம் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்த நேர தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த வலயத்துக்களில் தான் வருகின்றார்கள் என்கின்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில் சுரேஷ் செலையாக இருக்கலாம், பிள்ளையானா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கைது செய்யப்பட்ட அந்த இருவருமாக இருக்கலாம். இப்படி இவர்கள் அந்த எல்லைக்குள்ளே வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் இந்த ராஜபக்ச குழாமினரை நோக்கி இந்த விடயங்கள் திரும்புதா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அலி சப்ரி அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். தன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. உண்மையிலேயே உயிர்த்த நேர தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்படியாக உடனடியாக மரண தண்டனை என்ற விடயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இதை என்னால் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்ற விடயங்களை அலி சப்ரி அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக கணக்கொண்டில் பதிவு செய்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்க தொடர்ந்துமே பொதுஜன பெரமுனர்கிட்ட இருந்து இதற்கான ஒரு கவலைத்தன்மையான ஒரு அலைகள் வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயம் எவ்வாறு நகரப்போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கேமசரி பெர்னாண்டோ அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மரண தண்டனை சார்ந்த விடயங்களில் யார் யார் சந்தோஷப்படுவார்கள் என்றால் மைத்ரிபால சிறிசேன மற்றும் நிலாந்த ஜெயவர்தன போன்றவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஏனென்று பார்த்தீங்கன்னா, நிலாந்தா அவர்கள் முன்னை நாள்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தார், மைத்திரியுடைய ஆட்சியில் இவர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இவருடைய கைதுக்கும் பிறகும் பெரிய அளவில் இவர் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதலாக இவருக்குத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான தகவல்கள் வழங்கப்பட்டது, இவர் அடுத்த கட்டம் நோக்கி இதை கொண்டு செல்ல மேலதிகாரிகளுக்கோ அல்லது இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நோக்கி இவர் கொண்டு செல்ல என்ற விமர்சனம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் முப்படைகளின் தலைமை வகித்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இதற்கு சரியான ஒரு முகாந்திரத்தை எடுத்திருக்கணும் என்ற வகையில் விமர்சனம் முன்வைக்கப்படுது. அவருக்கு எதிரான வழக்குகள் கூட இருக்கின்றன. அவர் ஒரு நட்டஈட்டு தொகையையும் கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பேசப்பட்டது. இப்படியாக இவர்கள் இருவரும் தான் இதில் சந்தோஷம் அடைவார்கள் என்று அவர் கூறியதில் இருந்து இன்னொரு பக்கம் ஒன்று விரிகின்றது. இதில் இவர்கள் ஏன் இதை தடுக்க மறுத்தார்கள் அல்லது திட்டமிட்டு இந்த விடயம் நடத்தப்பட்டிருந்ததா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. குறிப்பாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் பின்னணி தொடர்பான விடயங்கள் பல அளவில் பேசப்பட்டிருந்தது. இந்த மைத்திரிபால சிறிசேனனுடைய ஆட்சியில் முதல் அவர் நளினிடம் பக்கம் நிற்கிறார், பிறகு ராஜபக்ச அவர்களோட சேர்ந்து கொள்கிறார். அதுக்கான பிரதானமான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. அது மட்டுமில்லாமல்
கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய அளவில் இருந்த முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த உயிர்த்த தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்க, அதாவது வந்து இந்த விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற முக்கியமான அதிகாரிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். சில அதிகாரிகள் நீக்கப்பட்டிருந்தார்கள். சில அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் சாணி அபேசர போன்ற முக்கியமான அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற விடயம் கூட பேசப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இந்த மைத்திரிபால ராஜபக்சர்களுடைய அந்த இணைவு வருகின்ற இந்த காலப்பகுதியிலேயே இப்படியான விடயங்கள் எல்லாம் நிகழ்ந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அதுக்கு பிறகு நேரடியாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நேரடியாகவே இந்த அதிகாரிகள் மேலே அவர் செல்வாக்கு செலுத்தியிருந்தார் என்கிற விமர்சனத்தை காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக சிடி விக்ரமரத்ன அவர்கள் மேலே செல்வாக்கு செலுத்தப்பட்டிருந்தது, அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டிருந்தது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பல அளவில் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் செலே என்கின்ற ஒரு அதிகாரி வெறுமனே ஒரு நாட்டிற்கு வேலை செய்கிற அதிகாரியாக செயல்படையில, கோட்டபாய ராஜபக்சனுடைய ஒரு விசுவாசமான அதிகாரியாக தான் செயல்பட்டார். அவர் நிறைவேற்றுத்துறையில் இருக்கின்ற பொழுதும் கூட, அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுதும் கூட, அதற்கு முன்னைய காலகட்டங்களில் பாதுகாப்பு வலயங்களில் அவர் பணியாற்றிய பொழுதும், பாதுகாப்பு செயலாளராக அவர் இருந்த பொழுதும் கூட சுரேஷ் செலே யாருக்காக செயல்பட்டார் என்றால் கோட்டபாய ராஜபக்சனுடைய வேலைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஏவலாளியாகத்தான் செயல்பட்டார் என்கின்ற விடயங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றனர். ஆக உயிர்த்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களிட அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதில் சுரேஷ் செலே முதன்மையானவராக காணப்படுகின்றார். குறிப்பாக இந்த இரண்டு பேரும், அதாவது வந்து பூஜித ஜெயசுந்தர மற்றும் பெர்னாண்டோ அவர்கள், இந்த இரண்டு பேருமே கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு பேருமே அவர்கள் மேலே சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னென்றா, உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தெரிந்திருந்தும் அதற்கான நடவடிக்கை எடுக்க இல்லை, புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும். குறிப்பாக இந்த புலனாய்வு தகவல்கள் என்றது முற்றிலுமே சரியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உடனடியாக நடவடிக்கை இவர்கள் எடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள்ட்ட இருக்குது. இதான் இவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனால் இந்த சுரேஷ் செலே மேலேயோ பிள்ளையான் மேலேயோ முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்த தாக்குதலையே முன்னின்று நடத்தினவர்கள், அதற்கு எடுகோலாக காரண கர்த்தாவாக இவர்கள்லாம் இருந்தார்கள் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக பிள்ளையான் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துகிற குழுவினரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு இந்த சக்ரானையும் அசாத் மௌலானா, பிள்ளையான், கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்களை இணைக்கின்ற ஒரு கதாபாத்திரமாக சுரேஷ் செலே செயல்பட்டார் என்ற விமர்சனமும் அவர் மேலே முன்வைக்கப்படுறதை காணக்கூடியமாக இருக்கு. ஆக இவ்வாறான விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, முன்னைய காலகட்டங்களில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நிகழ்த்தப்பட்டது. அப்போ கோட்டபாய ராஜபக்ச இவர்கள் சம்பந்தப்படுகிறார், பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கின்றார், சுரேஷ் செலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஆக இந்த விடயத்தில் முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக இருந்தும் இந்த விடயத்தை நிறைவேற்ற தவறினார் என்ற அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேன அவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, இதை நிகழ விடாமல் தடுத்திருக்கணும் என்ற அடிப்படையிலேயே இந்த இருவருக்கும் மரண தண்டனை வழங்கப்படுது என்றால், இதற்கு ஒரு சூத்திரதாரிகளாக இருந்தவர்கள் அல்லது சூத்திரதாரியும் பின்னணியில் இருந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு வழங்கப்படுகின்ற இவர்களுக்கு எப்படியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. இவர்களுக்கும் அந்த மரண தண்டனை வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியில் தான் இப்பொழுது அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு பொலிஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது, பாதுகாப்பு செயலாளருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது முதன்முறை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, இனி வருங்காலங்களில் இந்த முதன்முறையாக ஒரு முன்னை நாள் ஜனாதிபதிக்கு இந்த தண்டனை கிடைச்சது என்கின்ற வரலாற்று பதிவுகளும் வருமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு முன்னை நாள் ஜனாதிபதியை கைது செய்தென்றாலே அதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அவர்களுக்கான சலுகை அடிப்படையில் அதை பார்த்து, அவர்கள் இப்பொழுது நிறைவேற்றுத்துறையில் இல்லை என்றாலும் கூட முன்னைய நாள்களில் நிறைவேற்றுத்துறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய இந்த நிறைவேற்று அதிகாரியினுடைய சட்ட திட்டங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சரியான அதிகார வரம்புகள் இருக்கின்றது. யார் முன்னை நாள்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு, ஏன் முன்னை நாள்களில் அமைச்சரவையில் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவரை கைது செய்யணும் என்றாலே பல வகையான சட்ட சிக்கல்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக இப்பொழுது இந்த கைதுகள் எல்லாம் கொஞ்சம் இலகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ, அல்லது இந்த கைதுகளுடைய பின்னணியில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற முகாந்திரமும் கொஞ்சம் இலகுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்ற கேள்வி எழுகின்றது. இதில் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விடயத்தில் பார்க்கின்ற பொழுது முன்னை நாள் ஜனாதிபதிகளையோ கைது செய்கிறதையோ அவர்களுக்கான ஒரு தண்டனை நோக்கி நகரத்திலேயோ ஒரு சிக்கல் இருந்தாலும் கூட,
ஒரு 270க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்ற அல்லது படுகொலை செய்த ஒரு சம்பவத்தோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு முன்னை நாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது முன்னை நாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது அதன் இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது அதன்பால் தூண்டப்பட்டு செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம், இவர்களை தண்டனையை நோக்கி நகர்த்துறது ஒரு இலகுவான வழிமுறையாக தான் இருக்கும். ஏன்னால் சாதாரண விடயம் இல்லை. உயிர்த்த தாக்குதல்ன்றது ஒரு சாதாரண பின்னணியை கொண்டு இயங்கின ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அதையும் நாங்கள் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் கருத வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக இவர்களுக்கான நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட போன்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுத்துள்ளது. இது இவ்வாறு கேட்க ஒரு முன்னை நாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார், அவருடைய மனைவியோட நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார் என்ற தகவல் அண்மையில் வந்திருக்கின்றது. இது யாராக இருக்கலாம்? குறிப்பாக அவர் மேலே வழக்குகள் இருக்கின்றது என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கின்றது. அது யாராக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இது மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய மகனோ அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகனோ என்ற கேள்விகள் பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அல்லது இதைவிட முன்னை நாள்களில் இருந்த ஜனாதிபதிகளுடைய மகனாக இவர் இருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்காக நாட்டை விட்டு தப்பி ஓட வேணும். அதுவும் ஒரு உயிர்த்த தாக்குதலுடைய முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற, அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முகாந்திரத்தில் அவர்கள் ஏன் வெளியில் போகணும்? அவர்களுக்கும் இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது வழக்கில் உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்படாத வேறு ஏதாவது வழக்குகளில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று தொடர்ந்து எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியுடைய செயல்பாடுகள், ஜனாதிபதியை விமர்சித்தார் என்ற அடிப்படையில் முன்னை நாள்களில் கோடபாய ராஜபக்சனுடைய காலத்தில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கொஞ்சம் நெருக்கமாக ராஜபக்ச குழாமினரோடு இருந்தவர் என்கிற விடயங்களும் இப்பொழுது தொடர்ந்து பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ராஜபக்ச குழாமினர் அல்லது ராஜபக்ச வலயத்தை நோக்கி தொடர்ந்துமே இந்த விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிதளவுக்கு ஆச்சரியம் அளிக்காத விடயமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு விமர்சனம் ஒன்று இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னா, இவர்கள் முக்கிய தலைகள் மேலே, அதாவது கோடபாய ராஜபக்சவோ அல்லது மைத்திரிபால சிறிசேனவோ மஹிந்த ராஜபக்சவோ முக்கிய தலைகள் மேலே இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தண்டனையம்பால் நகர்கின்ற நடவடிக்கையில் மேற்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது போகின்ற சில நடவடிக்கைகள், இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இனி வருங்காலங்களில் அது சாத்தியமாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பெரிய அளவில் கோடபாய ராஜபக்சனுடைய கைது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக பலருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களே நேரடியாக சொல்லியிருந்தார்கள், கோடபாய ராஜபக்ச தான் உயிர்த்த தாக்குதலுடைய காரணகர்த்தா, அதாவது ஒரு ஆட்சி மாறதுக்காக தான் வந்திருந்தது. இதை நேரடியாகவே இந்த ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்திலையும் சரி பொது வழிகளிலையும் சரி இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனந்த விஜயபால, பிமல் ரத்நாயக்க போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்குரிய தீர்வு திட்டத்தை நாங்கள் தருவோம் என்று சொன்னதான் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய பிரதானமான விடயம். எப்படி கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறதுக்கு உயிர்த்த தாக்குதலுக்குரிய பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்கின்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தாரோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் இவர்கள் உயிர்த்த தாக்குதலுடைய ஒரு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்கின்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் கோடபாய ராஜபக்ச நடந்த உடனே வருகின்றார். அவருடைய ஜனாதிபதி வேட்பாளராக அவர் வரப்போன்றார் என்ற விடயத்தையே அவர் அறிவித்திருந்தார் என்கிற விஷயம் முன்னே காலகட்டங்களில் பெரிய அளவில் விமர்சனமாக பார்க்கப்பட்டிருந்தது. இது நடந்த அப்புறம் ஒரு அறிவித்தல் ஒன்று வருது. அப்போ இப்படியான நிகழ்வுகளெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரி இவர்களும் சொல்லியிருந்தார்கள், உயிர்த்த பிரதான சூத்திரதாரியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று. கோடபாய ராஜபக்ச வந்த அப்புறம் நடந்ததெல்லாம் அதிகாரிகள் மீதான கை வைத்தல் தான், குறிப்பிட்ட அதிகாரிகள் மீதான கை வைத்தல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகான காலகட்டத்தில் இப்பொழுது இவர்கள் வந்த பிறகு பெரும்பாலான முக்கிய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சராக இருந்ததாக இருக்கட்டும், இதனுடைய பிரதான ஒரு காரணகத்தான் சொல்லப்படுகின்ற சில நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அவை அடுத்த கட்ட கைதாக எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய கைதா என்கிற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, வசந்த கருணாகூட, ஜோசியர் ராஜபக்ச இவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கொன்றில் தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார். இதுவரையுமே ஒரே வழக்கில் தொடர்பட்டவர்கள். அதாவது ஜோசியர் ராஜபக்சவுக்கு எந்த ஒரு கல்வி தகமையும் இல்லாமல் அவர் கடற்படைக்கு உள்வாங்கப்படுகின்றார். அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவுடைய ஒரு கடற்படை அகாடமியில் அவர் கல்விக்காகவோ பயிற்சிக்காகவோ செல்கின்றார். இதற்கு செலவிடப்பட்ட பணங்கள் நாட்டினுடைய பணங்கள். ஆகவே இதெல்லாம் எவ்வாறு நடந்தது? இதை உள்வாங்கினது வசந்த கருணாகூட அவர்கள். இவரை உள்வாங்கினது வசந்த கருணாகூட அவர்கள். முதல் ஜோசியர் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார், அந்த ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு வசந்த கருணாகூட கைது செய்யப்படுறார்.
பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். பெரிய அளவிலான நிபந்தனையோட பிணைகளாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நோக்கிய நகர்த்தல்கள் மிக வேகமாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்பொழுது ஒரு 25 சாட்சியங்கள் அடங்கின ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவருக்குரிய கல்வித்தொகமை இல்லாத சம்பந்தமாக, இவரை உள்வாங்கின சம்பந்தமாக, அதற்கு பிறகு கடற்படையில் இவர் என்ன வேலை செய்தார் என்றது, அதுக்கு பிறகு இவர் பிரித்தானியாவுக்கு சென்றது, இவற்றையெல்லாம் அடங்கி ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எவ்வாறு அமைய போன்றன என்பதனை.